காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 146 7வது வசனம். சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தெய்வம் அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிற தெய்வம், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறவர். இந்த காலை வேளையிலே இந்த 3 காரியங்களிலே எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளின் வழியாய் நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் அந்த காரியங்களிலிருந்து நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளை அவர் அவன் ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயம் நியாயம் செய்வார். ஏனென்றால் நாம் வேதத்திலே எத்தனையோ காரியங்களை நாம் படிக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார், எகிப்திலே ஒடுக்கப்பட்டார், அடிமையாக்கப்பட்டார். அவருடைய கூக்குரல் ஆண்டுடைய சமூகத்திலே போய் எட்டினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களுக்கு அவர் நியாயம் செய்தார் அல்லவா? பசியாயிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது எத்தனையோ பேர் அவரை சுற்றி இருந்த நேரங்களிலே அநேக இன்சிடென்ட்ல ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுத்தார், அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தார். கட்டுண்டவர்களை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை அவருடைய கட்டுகளில் இருந்து அவர் விடுதலையை கொடுத்தார். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அநேக காரியங்களை செய்தார் அல்லவா? அந்த காலை வேளையிலே அந்த தெய்வம் ஜீவிக்கிறவராய் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்விலே ஒடுக்கப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம், போராட்டமான சூழ்நிலைமைகள் இருக்கலாம். இந்த சூழ்நிலைமைகளின் மத்தியிலே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டது போல அவரை நோக்கி கூப்பிடும் போது கூக்குரலை கேட்டு நமக்கு இறங்கி நமக்கு அவர் பதிலளிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒடுக்கப்பட்ட நிலைமையில என்னை குடும்பத்தினர் ஒடுக்குகிறார்கள், அல்லது வேலை பார்க்கிற ஸ்தலங்களில் என்ன ஒடுக்குறார்கள், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைமையில நான் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்று ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்க இந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் நான் நிச்சயம் நியாயம் செய்வேன் என்று அவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில அவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த கூக்குரல் அவருடைய சன்னதியிலே போய் எட்டும். அவர் அதற்கு நிச்சயமாய் பதிலை தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில கூட நாம் யாரையும் எந்த ஒரு காரியங்களிலும் ஒடுக்குகிற நிலைமைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த ஒடுக்குதலுக்கு அவர் நியாயம் செய்கிறவர், நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த காலை வேளையில நாம் மற்றவர்களை ஒடுக்குகிறவர்களாய் இருப்போமே, ஆனால் நம்மை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். நாம் ஒடுக்கப்பட்ட நிலைமையில, மற்றவர்களால் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமே, ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்வார். சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களை, சிறுமைப்பட்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து அவருடைய நெருக்கங்களை அவர்களை விட்டு மாற்ற வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலே அவர் அகப்பட்டு கொண்டிருக்கும் போது எசையா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். எசேக்கியா ராஜா மரித்து போய் விடுவார், அவர் பிழைக்க மாட்டார், அவருடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று ஆண்டவர் எசையா தீர்க்கதரிசி மூலம் வார்த்தையை சொல்லி அனுப்பிவிட்டார். இந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா கேட்ட போது அவர் சுவர்புறமாய் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு, கர்த்தாவே, உமக்கு முன்பதாக நான் உண்மை உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்டார். ஏசாயா 38வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்கே எசேக்கியா ராஜா
ஆண்டோடைய சமூகத்திலே வைத்த புலம்பல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒடுங்கி போகிறேன். ஆண்டவரே, நான் ஒடுங்கி போகிறேன். என்னுடைய ஆத்துமாவை விடுவித்தரலாம். நம்மூட்டை போலவும் தகைவிலான் குஞ்சியை போலவும் நான் கதறுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய புலம்பலை கேளும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்டார். உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமாய் நடந்ததை நினைத்தருளும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே சொல்லுகிறார். பாருங்க, அப்ப எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருந்திருப்பார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து 15 வருடம் அவருடைய வாழ்நாளிலே கூட கொடுத்தார் அல்லவா? இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே எனக்கு நியாயம் கிடைக்காதா என்ற நிலைமையில இருக்கிற எல்லாருடைய விண்ணப்பங்களையும் நாம் உண்மை உத்தமாய் நடக்கும்போது நம்முடைய ஆண்டவர் அதை கேட்டு நமக்கு இறங்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அடுத்து பாருங்க, பசியாயிருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய தெய்வம் பசியாயிருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது ஒரு முறை 5 அப்பமும் 2 மீன்களும் தான் இருந்தது. அவரை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள். இவர்களை நான் இப்படியே அனுப்பிவிட்டார், இவர்கள் வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார், இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று அவர்களுக்காக பரிதபித்து அவர்களுக்காக இறங்கினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை என்னுடைய நிலைமைகளை என் ஆண்டவர் அறியாம இருக்கிறாரோ என்று கேள்விக்குறியோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவர் நமக்காக வியாகுலப்படுகிற தெய்வம். நம்மை பார்த்தவர், என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே, இவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், இவர்கள் ஒன்றும் இல்லாதிருக்கிறார்களே, இவர்களுக்காக நான் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே அவர் நம்ம மேல நோக்கமாயிருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 31, 32 எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள், இந்த உலகத்துல ஆண்டவரை அறியாதவர்கள் தான் இப்படி புலம்புவார்களாம். என்னத்தை உண்போம், என்ன இருக்கு எனக்கு, என்னத்தை குடிக்க போகிறேன் என்று புலம்புகிறவர்கள் யார் என்றால் அஞ்ஞானிகள், ஆண்டவரை அறியாதவர்கள். ஆனா இதெல்லாம் நமக்கு தேவைன்னு யார் அறிந்திருக்கிறார்? நம்முடைய பரம பிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய பரம பிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர். அவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே, இவர்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று அவர்களுக்கு இறங்குகிற தகப்பன் நம்மோடு உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். இந்த காரியங்களை ஆண்டுடைய சமூகத்தில் தெரிவிக்கும் போது நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். 3வதாக, கட்டுகளை கத்தர் விடுதலை ஆக்குகிறார். கட்டப்பட்டவர்களை, கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலை ஆக்குகிற தெய்வம். கட்டப்பட்ட நிலைமையில் அது எப்பேற்பட்ட கட்டாயிருக்கலாம். பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கடன் பிரச்சனையின் கட்டுகள், போராட்டத்தின் கட்டுகள், ஏதோ சமாதான குறைவின் கட்டுகள் ஒருவேளை நம்முடைய வாழ்வில இருக்கலாம். காலைவேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுண்டவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் என்னை உண்மையாய் உத்தமமாய் நோக்கி கூப்பிடும்போது அவர்களுக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார் நாம் யாராயிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விடுதலையாக்க அது உண்மையுள்ளதாயிருக்கிறது. ஏனென்றால் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எதற்காக சிந்தப்பட்டதென்றால் நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியா, நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியா அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ஈன குருசேறினார். பிரியமானவர்களே, சாபமான அந்த சிலுவை தன் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் அந்த சிலுவை மரத்திலே தொங்கினார் அல்லவா? எதற்கென்றால் நம்மை விடுதலை ஆக்கும்படியா, ஒடுக்கப்பட்ட நமக்கு நியாயம் செய்யும்படியா, பசியா இருக்கிற நமக்கு ஆகாரம் கொடுக்கும்படியா, கட்டுண்ட நம்மை விடுதலையாக்கும்படியா அவர் அவ்வாறு செய்தார். எவ்வளவு பெரிய மேன்மை! பரலோகத்தின் மேன்மையை துறந்து கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினாராம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்காக அத்தனை காரியங்களை பொறுமையோடு ஏற்று கல்வாரி சிலுவையில தொங்கினார். அந்த சிலுவையை இந்த காலை வேளையிலே
அவ்வளவு நாளும் சாபமாக கருதப்பட்ட சிலுவை இன்று ஆசீர்வாதமான சின்னமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் நமக்காக உயர்த்தப்பட்டார். அந்த சிலுவை நோக்கி யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய ஒடுக்கப்படுதல் மாறும். அவர்கள் ஒருவேளை என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ தேவைகளை கத்து நிறைவு செய்வார். என்ன கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த கட்டுகளை அவர் விடுதலையாக்க அவர் வல்லவர். ஆகவே இந்த காலை வேளையிலே அவரை பிடித்துக் கொள்வோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை பிடித்துக் கொண்டு அவரை சார்ந்திருந்து நம்முடைய காரியங்களிலே நம்முடைய பலவீனங்களை ஆண்டுடைய சமூகத்திலே தெரிவித்து, ஆண்டவரே என்னிலே ஏதாயிலும் குறைகள் இருக்குமே ஆனால் குற்றங்கள் இருக்குமே ஆனால் என்னை திருத்தி மாற்றி அமைத்து என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டார்லங்கப்பா என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். அந்த நாளிலே தியானித்த அந்த 3 விதமான காரியங்களிலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவா. ஒடுக்கப்படுதலை மாற்றுவா, பசியாயிருக்குதலை மாற்றுவா, கட்டப்பட்ட நிலைமைகளை மாற்றி நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவா.